பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்வார். ஆமென். எங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்க அவமானப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார்னு சொல்றாங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா 18 வருஷமா எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத ஒரு கோடி இருந்தாங்க. அவங்க பலவீனப்படுத்துற ஆவி அவங்க கிட்ட இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்தாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து உன் பலவீனத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் சொல்லி அவங்க மேல கையை வைக்கிறாரு. உடனே அவங்க நிமிர்ந்து பாக்குறாங்க. அந்த தேவன் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு. எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்குது, அது கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எது வேணா இருக்கட்டும். ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய கரம் இன்று உங்களை தொடுகிறது. குனிஞ்சு 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 அடிமையாக குனிஞ்சு தலை நிமிர முடியாம அவமானப்பட்டு கீழே குனிஞ்சு பார்த்து அழுதுகிட்டு இருந்த உங்க வாழ்க்கைய கர்த்தர் இன்றைக்கு உங்க வேதனை நீங்கி சுகமா என்று வசனத்தின் பிரகாரமாக தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறாரு. எனக்கு ஒத்தாசை ஒரு பருவ கண்களை எடுத்து பார்க்க முடியாத வானத்தை பூமிண்டா எனக்கு கர்த்தருக்கு ஒத்தாசை வரும் வசனத்தின் பிரகாரமாக வானத்தை நோக்கி மரத்தை நோக்கி மேலான ஆசீர்வாதங்களை சுதந்து கொள்ள முடியாத எல்லா இடத்திலும் தளர்ந்து நிற்க முடியாத கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்ய போகிறார். வெட்கப்பட்ட தேச கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்ன தேவன் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை நிமிர செய்வாரு. தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு வசனத்தின் பிரகாரமாக தள்ளப்பட்ட இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, நீ வேண்டாம்னு சொல்லி உங்களை வெறுத்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்ய போறாருங்க. ஏன்னா உங்களை பலவீனப்படுத்தி கொண்டது எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாழ்க்கையிலிருந்து நீக்கி விட்டார், விடுதலை தந்து விட்டார். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் வசனத்தின் பிரகாரமாக, பலவீனம் தன்னை பலவாண்டு சொன்ன வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்க பலவீனங்கள்லாம் நீக்கி போட்டு உங்கள் குனிஞ்சிருந்த வாழ்க்கையை, தலை குனிஞ்சிருந்த வாழ்க்கையை இன்றைக்கு நிமிர செய்ய போறாரு. அவருடைய கரம் உங்களை தொடுகிறது. விசுவாசோடு பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார். ஆமென். God bless you.